இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார் பண்ண போகிறோம். 10 o'clock சேவ் லைக் an RD and earn more than an RD, power of SIPs over long term. இந்த வெபினார் வந்து நாங்கள் 12 மணிக்கு தமிழ்லையும் பண்ணுவோம், தமிழ் சேனலில். அண்ட் 11 AM பவர் ஆஃப் ரீபேலன்சிங் பற்றி ஒரு வெபினார். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்கள் வெபினார்ஸ்க்கு வாங்க. 1000 கோடி போர்ட்ஃபோலியோவை யோசிக்கலாமா? என்னங்க இது அடாவடியான டாப்பிக்காக இருக்குது, சும்மா கிளிக் பைட்டுக்கு பண்ணுறீங்களா தம்ப்நெயில் போட்டு? இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணும். அதுவும் பொதுவெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீ இவ்வளோதான் யோசிக்கணும், உனக்கு இது போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் செய்யாதே, இப்படி ஒருத்தரை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்துதான் இருக்குன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப அடாவடி அப்படின்னு தோன்றது இயல்பு. பட் உண்மை என்னன்னா, எண்ணி பார்த்தால்தான் எட்ட முடியும். இப்போ நான் ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். சிவாஜின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட மொத்த செலவே 10-12 கோடி இருந்தால் அதிகப்படி. இன்னைக்கு அதே நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு படத்துல அவருடைய சம்பளம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நீங்க பாருங்க. அன்னைக்கு அவருடைய ஏஜ் என்ன, இன்னைக்கு அவருடைய ஏஜ் என்ன, இன்றைய சூழ்நிலையில அவருடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த படமே அவருடைய லைஃப்ல, அவருடைய கெரியர்ல ஒரு பீக் மோமெண்ட்னு அன்னைக்கு நமக்கு தோணிருக்கலாம். பட் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை தேவை. செகண்ட், அதை எப்படி செய்யணும்னு ஒரு டெம்ப்ளேட் தேவை. அப்படி செய்யும்போது எப்படி அது அமையும்ன்ற ஒரு விஷன் தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் இது நடக்கும். இது எதுவுமே ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் ஏன் சினிமா உதாரணம் சொன்னேன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அவருடைய வருமானம் மட்டுமே அதை விட பல மடங்கு அதிகம்ன்றது தான். அதுவே ஒரு 10 times எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு growth-ஐ வந்து நீங்க உங்க மைண்ட்ல கற்பனை பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணலன்னா எப்படி நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க? அச்சீவே பண்ண முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதையும் நீங்க பெரிய பெரிய நம்பர்ஸை பத்தி யோசிக்கும் போது மனசுல தெளிவா ஏத்திக்கணும். பிக் நம்பர்ஸ் ஒருத்தருக்கு லைஃப்ல லேட்டா தான் வரும். அதுக்காக தான் நான் இந்த சினிமா உதாரணத்தை சொன்னேன். ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். தட் இஸ் தி திங் அபவுட் பிக் நம்பர்ஸ். ஸோ வாரன் பஃபெட்டே அவர் வாழ்க்கையில சம்பாதிச்ச மொத்த சொத்துல பெருவாரியான சொத்தை 60 வயசுக்கு மேலதான் அடைஞ்சார் அப்படிங்கிறது இதுல முக்கியமான பாயிண்ட். ஆனா அதை அடைவதற்கு அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு, எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து ஹேபிட்டா பண்ணியிருப்பாரு, எப்படி வளர்ந்துருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்நியப்படுத்தி பார்க்குறோம். அது அவர் லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் அது எல்லா வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையிலையும் வருங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இந்த ஆரம்ப கட்டத்தில் ஒன்று சுருக்கிக்கிறது, கொஞ்சமா பண்ணு, இத்தினூண்டு பணம் போடு, இதுல ஒரு 1000 பாரு, இங்க ஒரு 500 பாரு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டிவ், நம்மை நாமே சுருக்கி கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள், வாழ்க்கை முறைகள். இதை நான் நிராகரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா திஸ் இஸ் ரபிஷ். ஓகே, இந்த ரபிஷை பண்றதுக்கு ஒருத்தன் இன்வெஸ்டே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே ஒருத்தன் ஒரு இன்வெஸ்டரா வரான்னா தன்னை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு விஷனோட தான் அவன் வரணும். விஷன் இல்லைன்னா வந்த உடனே அந்த விஷனை உருவாக்கிக்கணும். அந்த வகையில இந்த 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லைன்னு நான் உறுதியா சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தனி முதலீட்டாளர்கள் 1000 கோடி ரூபாய் பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு அந்த பெரிய நம்பர்னு கேட்டாக்கா, அது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கங்க. நான் தனி முதலீட்டாளராக வளர்ந்தவன். ஃபர்ஸ்ட் நான் ஃபண்ட் மேனேஜரா வளரல. ஆனா ஒரு ஃபண்ட் மேனேஜரா எனக்கு அத்தகைய தொகையை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது. எப்படி வந்தது? நேரம் 1000 கோடி ரூபாய் கொண்டு யாராவது கொண்டு கையில கொடுத்தாங்களா? கிடையாது.
முதல்ல ஆரம்பிக்கும் போது சில கோடி ரூபாய்களை ஆரம்பிக்கும். அதை நம்ம பெருக்கும் போது இன்னும் சில பேர் கொண்டு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க. அதை நம்ம இன்னும் வளர்த்து காட்டும் போது இன்னும் சில பேர் கொண்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க. இப்படி வளர 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 நமக்கு மேலாண்மை செய்வதற்கு பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும்போது நிறைய பேர் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் எப்போ ஒரு மேனேஜரா இந்த பணத்தை மேலாண்மை செய்வதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்னு ஒரு கேள்விதான் இங்கே எழுது. எப்போ பண்ணோம்? பணம் வந்தப்புறமா? நோ சான்ஸ். ஆரம்பிக்கிற நாள்லேருந்து பண்ணோம். அதுக்கு முன்னாடியே 10-20 வருஷம் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த நொடி வரும்போது நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஒருவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேலே போறாருன்னா அந்த மேலே போகிற இடத்துக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து அவர் வந்து யோசிச்சிருக்கணும், இந்த இடத்துல இருந்தால் நான் எப்படி இருக்கணும்னு. வளர்ச்சிக்கு இதுதான் டெம்ப்ளேட். ஸோ 1000 கோடி ரூபாய்க்கு எப்படி போவது என்ற யோசனை 500 கோடி ரூபாய் போன அப்புறம் வரக்கூடாதுங்க. ஆரம்ப நாள்லேருந்தே இருக்கணும். இது ஏன்றது ரொம்ப சிம்பிள். இதற்கான காரணம் ரொம்பவே தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காரணம் தான். ஃபர்ஸ்ட், 1000 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னா நம்ம கிட்ட தனி பங்குகளின் மதிப்பு 50லேருந்து 100 கோடி ரூபாய்க்குள்ள இருந்தால் தான் அந்த போர்ட்ஃபோலியோ காம்பாக்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்ச முதலீடாக 25 கோடி ரூபாய் ஒரு பங்குல நீங்க முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்போ 100 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு பேண்ட் இருக்கு. இந்த பேண்ட்ல நீங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அந்த 1000 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரி பங்குகள் இதற்கு தகுதியானவைன்ற யோசனை எப்போ பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்கணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது உங்களால அந்த இடத்துல நிற்க முடியும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, வளர்ந்த பிறகு நம்மளை பக்குவப்படுத்திக்கலாம், பெரிய ஆள் ஆயிட்டு நம்மளை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மளை மாத்திக்கிறதுனால தான் நம்ம வந்து வளர முடியுங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? 99% புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி இயங்கக்கூடியவர்களை நம்ம வந்து அந்நியப்படுத்தி பார்க்குறோம். அவன்லாம் வேறப்பா, அவன்லாம் வந்து அவனுக்கு எல்லாமே இருந்தது, அவன் இப்படி ஈஸியாக வந்துட்டான், அவனுக்கு ஃப்ளூக்கு லக்கு 1008 காரணங்களை நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது என்ன? இப்போ எனக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் கடைசி 10 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சியை பார்க்கும்போது அதற்கு முந்தைய 25 ஆண்டுகளில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்ற ஒரு அனாலிசிஸ் தான் முக்கியமாக படுது. ஆனால் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, அவர் டைட்டனில் சம்பாதிச்சது அல்லது வேற கம்பெனியில் எப்படி ஐபிஓ பண்ணி சம்பாதிச்சாரு. நீங்கள் எல்லாமே அவுட்புட் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. அந்த 55,000 கோடி எப்படி வந்ததுன்னு பார்க்குறீங்க. நான் அதை எதுவுமே பார்க்கல. என்னுடைய அனாலிசிஸ் என்னன்னா, அவர் டைட்டனை எப்படி வாங்கினாரு. என்னுடைய லக் என்னன்னா, என் நண்பர்கள் அந்த காலகட்டத்தில் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அவரோட ஹேங் அவுட் பண்ணக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாரு, அன்னைக்கு இது பண்ணாரு, இந்த சம்பவம் நடந்தது, இந்த ஸ்டேஜில் டபுள் டவுன் பண்ணாரு. ஸோ அந்த டைனமிக்ஸ் தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே தவிர அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த டைனமிக்ஸ் வந்து ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்டது இல்லை, நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ்க்கு தனிப்பட்ட டைனமிக்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு விதமாக வளரும். 2010 போய் 2009-10 போய் 100-105 ரூபாய்க்கு இந்துஸ்தான் லீவரை வாங்கணும், பெடிலைட்டை வாங்கணும்னு எனக்கு எப்படி தோணுது? ஏன்னா 1990லேருந்து 2010 வரைக்கும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால அன்னைக்கு அந்த டெசிஷன் நம்ம முன்னாடி வருது. அன்னைக்கு என்ன நீங்கள் வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்து போட சொல்லியிருந்தாலும் நான் தில்லா போட்டிருப்பேன் அந்த ஸ்டாக், பிரச்சனை கிடையாது. அப்போ 2010 நான் வந்து 100 கோடி ரூபாய் ஒரு ஸ்டாக்ல போடுறதுக்கு என்னை தயார்படுத்தி அந்த தயார் நிலையில இருந்தேன் என்பதனால்தான் என்னால இன்னைக்கு அந்த வேலையை பண்ண முடியுது. இல்லைன்னா பண்ண முடியாது. இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இது வந்து ப்ரொஃபஷனல் அதனால பண்றான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அறியாமை அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, அது எப்படி நீங்க பர்சனல் இன்வெஸ்டர்னா வந்து ஒரு விதமா திங்க் பண்ணுவீங்க, ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்னா வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அப்படி திங்க் பண்ணா உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது.
இது எப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் கண்ணாடி முன்னாடி நடிக்கிறாரு, கேமரா முன்னாடி நடிக்கிறாரு. என்னை பொறுத்தவரை ரெண்டுமே அதே அளவு தரமா இருக்கணும். நீங்க உங்களுக்கு மட்டும் நடிக்கிறீங்கனால பயங்கர பெட்டரா நடிக்க முடியாது. கேமரா முன்னாடி ஒரு பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நீங்க இன்னொரு நடிப்பை காட்ட முடியாது. அது தரம் குறைவாக இருக்க முடியாது. அதே மாதிரிதான் ஃபண்ட் மேனேஜரும். அவர் தனிப்பட்ட தனி முதலீட்டாளரா எப்படி செய்யறானோ அதுவே ஒரு ப்ரொஃபஷனலா செய்வதற்கான ஒரு அளவீடை அடைந்திருக்க வேண்டும். அப்பதான் அவன் ப்ரொஃபஷனல் மேனேஜரை ஜெயிக்க முடியலன்னா பண்ண முடியாது. as simple as that. அதே போல ப்ரொஃபஷனல் மேனேஜர் ஆன பிறகு உங்கள் தரத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே போக வேண்டும். அப்பதான் உங்களால அவ்வளவு பெரிய ஒரு தொகையை நீங்க மேலாண்மை செய்ய முடியும். ஸோ எந்த ஸ்டாக்ல 25 கோடி ரூபாய் போட முடியும், அதற்கான தரம் எங்க இருக்கிறது அப்படின்ற தேடல் இருக்கு பாருங்க. அது உங்களை பக்குவப்படுத்திடும். கண்ட ஸ்டாக்ல நீங்க 25 கோடி ரூபாய் போட மாட்டீங்க. ஏன்னா தப்பாச்சுன்னா அவுட், காரணம் தப்பினால் மரணம். ஸோ எப்போ நீங்க ஒரு பிக் நம்பரை பத்தி யோசிக்கிறீங்களோ அப்பவே உங்க மனசுல பயம் வந்துடும், பொறுப்பு வந்துடும், காஷன் வந்துடும், சேஃப்டி வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா இதெல்லாம் வரும்போது இன்னொரு விஷயம் வரணும். அது என்ன தெரியுமா? துணிச்சல், கன்விக்ஷன், தன்னம்பிக்கை. ஸோ இது நெகட்டிவ் விஷயங்கள் வரும்போது அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து நீங்க இந்த பாசிட்டிவ் விஷயத்துக்கு மூவ் ஆகணும். அப்பதான் உங்களால ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவை எப்படி திங்க் பண்ண முடியும்னு நீங்க ஒரு ஜேர்னியை, ஒரு டிராவல்ல நீங்க போவீங்க. அந்த ஜேர்னியை ஆரம்பிச்சு அந்த டிராவல்ல போவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது. பிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெறியை கொடுக்கணும். அந்த வெறி என்ன பண்ணணும், நம்ம திங்க் பண்ண வைக்கணும். பணத்தை பத்தி இல்லை, அந்த இடத்துல இருந்தா நம்ம எப்படி இருப்போம்னு இன்னையிலேருந்து நீங்க கற்பனை பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் 3500 ரூபாய் இருந்த அன்னைக்கு இருந்த அந்த தாட் ப்ராசஸ் தான் வளர்ந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கும்போது வருது. 1 லட்சம் ரூபாயில இருக்கக்கூடிய அதே தாட் ப்ராசஸ் தான் இன்னும் மெருகேறி 10 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லுது. ஆனா 10 லட்சம் ரூபாய் வரும்போதே நமக்கு 1 கோடி ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவோன்ற ஒரு யோசனை வந்துடணும். 10 கோடி ரூபாய் இருந்தா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு திங்க் 2 steps ahead in life always. இப்போ உங்கள்ட்ட இன்னைக்கு 10 கோடி ரூபாய் இருக்குன்னா நீங்க தாராளமா 1000 கோடி ரூபாய் பத்தி யோசிக்கலான்றதான் என்னுடைய கருத்து. அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பயந்து எதுவுமே ஆக போறது இல்லை. அண்ட் ஒரு பர்சனல் இன்வெஸ்டர் கூட இப்படி திங்க் பண்ணாக்கா டெஃபினட்டா ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அளவுக்கு அவன் வளர முடியும் அப்படின்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. பட் இதுல ஷார்ட்கட் பண்றது, இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறது, ஈஸி வே எதுன்னு தேடுறது, அப்புறம் குறுகிய காலகட்டத்தில் எங்க நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னு இந்த நியர் டேர்ம் மைண்ட் செட்லேயே இயங்குவது, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியேற்ற வேண்டும். இந்த இடத்துல டெஃபினட்டா ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் தடுமாறுகிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, மாசம் ரிட்டர்ன் காட்டணும், டெய்லி ரிட்டர்ன் காட்டணும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னா. அப்ப என்ன பண்ணுவான்? ட்ரேட் பண்ணுவான். அடுத்த 2 நாள்ல என்ன ஏறுன்றதை வாங்கி விற்க பார்ப்பான். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க நெடுங்கால தொலைநோக்கு சிந்தனை என்பதை நீங்க 2ஆம் கட்டமாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இட் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால். அது செகண்டரி ஆயிடுது, ப்ரையாரிட்டியில கீழே போயிடுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது? காலப்போக்கில் உங்களுக்கு அந்த முதலீட்டு மைண்ட் செட் குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்போ உங்களுக்கு முதலீட்டு மைண்ட் செட் குறைஞ்சிக்கிட்டே வருதோ உங்களுடைய பிக் திங்கிங் ஷார்ட் சைட்டட் திங்கிங்காக மாறி குறுகிய கால தேவைகளையே நீங்க சேஸ் பண்ணும்போது உங்களுடைய முதலீட்டுக்குள்ள தோல்வி வர ஆரம்பிக்குது. அது வர ஆரம்பிக்கும் போது நீங்க உறுதியா அந்த மாதிரி இலக்கை தனிநபராக அடைய போவதில்லை. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கு சில நேரம் 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் கோடி வரும்போது இந்த மாதிரியான ஷார்ட் சைட்டட்னஸ் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்கிறதுனால. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும்போது என்ன நடக்குதுனாக்கா, அவங்க எதனால் முன்னுக்கு வந்தார்களோ அதையே அவங்க மறந்துடுவாங்க. இதுவும் முதலீட்டு உலகில் நடக்காதது அல்ல, நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பிக் திங்கிங் அப்படிங்கிறது
எல்லாருக்குமே காலத்துக்கு முன்னாடியே வந்தாதான் அது எப்போ நீங்க வந்து யூஸ் பண்ணமோ அந்த நேரத்தில் நீங்க ரெடியா இருப்பீங்க. இது எனக்கு ரொம்ப ஏர்லி டேஸ்ல ஒரு நண்பர் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார். நான் 100 ஷேர் வாங்குற நாளில் 1 லட்சம் ஷேர் எப்படி வாங்குவேன்னு என்ன கேட்டார். என்கிட்ட 1 லட்சம் ஷேர்லாம் வாங்குறதுக்கு காசே கிடையாது. இந்த 1 லட்சம் ஷேர் எப்படி வாங்குறதுன்னு ஒரு ஈவினிங் பூரா உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். கேட்கறதுக்கே கோமாளித்தனமா இருக்குல்ல. இந்த கோமாளித்தனம் தான் 1 லட்சம் ஷேர் வாங்க வேண்டிய நாள் வந்த அன்னைக்கு என்ன ரெடியா வச்சிருந்தது. 1 லட்சம் ஷேர் வாங்கின நாளில் மட்டும் ரெடியா இல்லை, 1 கோடி ஷேர் வாங்க வேண்டிய நாள் வந்த அன்னைக்கும் எனக்கு இந்த கோமாளித்தனம் தான் என்ன தயார்படுத்தி அந்த இடத்துல வச்சிருந்தது. ஆனா அது செய்ய வேண்டிய நாள்ல அந்த நண்பர் இல்லை, என் மைண்ட் ஃபுல்லா இருந்தார் அன்னைக்கு. ஏன்னா இதையெல்லாம் நம்ம எப்படி செஞ்சோம், அவன் சேலஞ்ச் பண்ணனால தான் செஞ்சோம். இல்லைன்னா நம்ம வந்து 1 லட்சம் ஷேர் வாங்குவேன்னு 100 ஷேர் வாங்கும்போது பேசுவோமா? பேசவே பயப்படும். நம்மளை முட்டாள்னு சொசைட்டி நினைக்கும்ன்ற பயம் வரும். ஆனால் அவன் தனிப்பட்ட முறையில் என்ன சேலஞ்ச் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு எக்ஸசைஸ், அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால் கூட அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். எப்படி அக்கமுலேட் பண்ணுறது, ப்ரைஸ் ஏறும்போது என்ன பண்ணுறது, இறங்கும் போது என்ன பண்ணுறது, பேட் நியூஸ் வரும்போது என்ன பண்ணுறது, எந்த நேரத்தில் நிறைய வாங்குறது. இதுக்கு எந்த டெக்ஸ்ட் புக்கும் விளக்கம் கொடுக்காது, எந்த வெபினாரும் விளக்கம் கொடுக்காது, யாராலையும் இதை ஃபார்முலாவாக மாற்ற முடியாது. ஆனால் இதுதான் வெற்றிக்கான சீக்ரெட் சாஸ். யூ மஸ்ட் ஆல்வேஸ் திங்க் அஹெட். ஸோ திங்கிங் அஹெட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெரிய நம்பர்ஸை பற்றி திங்க் பண்ணுறது தவறு இல்லை. உங்கள் மைண்டில் இன்றைக்கே யோசிச்சு அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும், அதில் என்ன இருக்கணும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் அது நடக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நாளை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.